அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் பணிவார்ந்த வணக்கம். நான் காரைக்கால் விஜயா அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் எம். மோகன். இன்று ஆதரவற்ற தெய்வ உடல் நல்லடக்கம். இவர் கடந்த மாதம் 26ஆம் தேதி கோட்டுச்சேரி பகுதியில் ஆதரவற்ற நிலையில் இறந்த நிலையில் காணப்பட்டார். இந்த தெய்வ உடலை கோட்டுச்சேரி காவல் நிலையத்தின் சார்பாக மீட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் ஒப்படைத்திருந்தார்கள். இன்று வரை அவங்க குடும்பத்தார் யாரும் தேடி வராத காரணத்தினால் அரசு வழிகாட்டுதின் பெயரில் அவ்வுடலை அனாத உடலாக அறிவிக்கப்பட்டு 6/6/2026 இன்று அந்த தெய்வ உடலை தெய்வ பிரசாதத்தை நல்லடக்க செய்திருக்கிறோம், இளப்பார வைத்திருக்கிறோம். இன்று மயிலாடுதுறை மாவட்டம் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் பாசத்துக்குரிய அன்பு தம்பி தஞ்சை மகாதேவனும் அவருடைய துணைவியார் ராஜி அவர்களும் மயிலாடுதுறையிலிருந்து வந்து எனது சார்பாக இந்த தெய்வ உடலை இளப்பார வைத்திருக்கிறார்கள், நல்லடக்கம் செய்து முடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும். மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் அன்பு தம்பி தஞ்சை மகாதேவன் அந்த ஆதரவற்ற தெய்வ உடலை தெய்வ பிரசாதத்தை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இளப்பார வைக்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தன் இறுதி மூச்சை காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியில் விட்டு இன்று நல்லடக்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தெய்வ உடலுக்கு கோட்டுச்சேரி காவல் நிலையத்தின் சார்பாக இறுதி மரியாதை செய்கிறார்கள். அன்பு தம்பி தஞ்சை மகாதேவனும் அவருடைய துணைவியாரும் இந்த தெய்வ உடலுக்கு இளப்பார வைக்கிறார்கள், நல்லடக்கம் செய்து முடித்திருக்கிறார்கள். கோட்டுச்சேரி காவல் நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டது இணங்க இந்த தெய்வ உடலை நல்லடக்கம் செய்திருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரை சேர்ந்த அன்பு தம்பி மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் அன்பு தம்பி தஞ்சை மகாதேவனும் அவருடைய துணைவியார் ராஜ் அவர்களும் இருவரும் சேர்ந்து இந்த தெய்வ உடலை இளப்பார வைத்திருக்கிறார்கள், நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். இவன் காரைக்கால் மோகன், காரைக்கால் விஜயா அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளை